வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2025 வெளிவந்த பிரிங் இயர் பேக். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு அண்ணனும் தங்கச்சிக்கு கண்ணு தெரியாது. அவங்க ஃபாதர் இறந்து போயிடுவார். அதனால் அங்கே இருக்கிற அந்த சொசைட்டியில் என்ன பண்ணுவாப்புல, 18 வயசுக்கு ஆன பையனுக்காக ஒரு கேம்பில் கொண்டு வச்சிடுறாங்க. அதாவது ஒரு மேடத்தினுடைய வீட்டில் வச்சிடுறாங்க. அங்கே இருக்க போகும்போது அந்த மேடம் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு சூனியக்காரி மாதிரி மந்திரம்லாம் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ண, மகள் இறந்து போயிடுச்சு. அதோட இந்த கண்ணு தெரியாத பொண்ணை என்ன பண்ணுறாங்க, பலி கொடுத்து, அதாவது மாய மந்திரங்கள்லாம் பண்ணி தான் பொண்ணை உயிரோடு மீட்டுறதுக்காக அவங்க ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பையன் ஒருத்தன் மிஸ்ஸிங்கு, அவனையும் வச்சு அடிமையாக்கி அவன் மேலே பேயெல்லாம் ஏவி எப்படியோ தான் மகளை உயிரோடு கொண்டு வரணும் ஆசைப்பட்டு அந்த சூனியக்காரி அம்மா அந்த மாதிரி பண்ணுறாங்க. கடைசியில் அவங்ககிட்ட அந்த அண்ணன் தங்கச்சி அந்த பையங்களாம் மீண்டாங்களா இல்லையான்னு சொல்கிற படம் தான் பிரிங் இயர் பேக் 2025. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வட்டத்தில் ஒரு பொண்ணு நிற்கிறா. அந்த பொண்ணை கொடூரமாக ஒருத்தன் அடித்து கொள்கிற அதை ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அதோட படத்தோட டைட்டில் கார்டு போட்டுட்டு படத்தோட சீன் காட்டுறாங்க. அண்ணனும் தங்கச்சி 2 பேர் காட்டுறாங்க. தங்கச்சிக்காரி கண்ணு தெரியாது. தங்கச்சி பேர் பைப்பா, அண்ணன் பேர் ஆண்டி. அவங்க அந்த பெண்கிட்ட சொல்கிறாப்புல, வா எங்கேயா கூப்பிட்டு போகிறோம், அதெல்லாம் வேணாம், அதுக்குள்ளே அண்ணங்காரன் வந்துடுறான், நீ வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னே நான் என்னை பற்றி அவங்க கிண்டல் பண்ணுறாங்களான்னு தங்கச்சிக்காரி கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றெல்லாம் அவங்க கிண்டல்லாம் பண்ணலை. அவங்களுக்கு என்ன வேலை இருக்குமோ தெரில, அவங்க பாட்டு போகிறாங்க. அதில் ஒன்று இங்கே தான் கவனிக்க போகிறாங்க. உன்னை பற்றியெல்லாம் பெரியமாக சொன்னால் அந்த வீட்டில் என்ன பண்ணுறான், ஒரு காரை ரெடி பண்ணிருக்காப்புல. அண்ணங்காரன் ரெடி பண்ணுறதுக்கு போகும்போது திடீர்னு தங்கச்சிக்காரி என்ன பண்ணுறா, வீட்டு உள்ளே போனால் அப்பா பாத்ரூமில் போனவர் திறக்கவே இல்லை. அப்போ ஒரு கத்தி எடுத்து அந்த கதவை அவர் திறக்கிறா. எப்படியாவது கதவை திறக்கலன்னு பார்த்த உடனே அந்த கதவை உள்ளே திறந்து பார்த்தா பாத்ரூம்குள்ளே அவங்க அப்பா என்ன பண்ணுவார், அவங்க இறந்து கிடக்கிறாரு. இதை பார்த்தோன்னா இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. தங்கச்சிக்காரிக்கும் அண்ணனுக்கும் நமக்கு துணையாக இருந்து நம்ம அப்பா தான், நம்ம அப்பா பாத்ரூமில் இறந்து போயிட்டாங்களே, அவருக்கு ஏதோ வந்திருக்கும் பொழுது அவர் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இறந்து போய் கிடப்பார். அதோட தங்கச்சிக்காரி எதுவுமே தெரியாது, என்ன கீழே இருக்குன்னு பாத்ரூமில் அவள் தான் பாத்ரூமில் பார்க்க போகும்போது அவள் கண்ணுலாம் தொட்டு பார்க்குற அப்பா அந்த இடத்துல செத்து கிடப்பார். அதை பார்த்தோன்னா மடியாக நினச்சி போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இது ஒரு சோஷியல் ஒர்க்கர். அவங்க சொல்கிறாங்க, இந்த தங்கச்சிக்கு மைனராக இருக்கா, யாருப்பா கார்டியன்? இந்த அண்ணங்காரன் சொல்கிறேன், நான் தானே, உனக்கே இன்னும் 18 வயசாகிறதுக்கு 3 மாதம் இருக்குது. அதனால் நீ ஏதாவது ஒரு ஹோமில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தால் உன் தங்கச்சி நீ பார்த்துக்க முடியும்னு. அப்போ சொல்கிறாங்க, அப்போ எங்களுக்கு ஒரு சோஷியல் ஒர்க்கர் இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் நாங்கள் கொண்டு போய் உங்களை விட்டுருவோம், 3 மாதம் இருந்துட்டு நீ அதுக்கப்புறம் தனியாக இருந்துக்கலான்ட்டு. அவரோட தங்கச்சிக்கார் சொல்லுவா, என்ன பண்ணிகிட்ருக்கம்மா? இல்லைம்மா, நம்ம இந்த வீடியோட்ட போக போகிறோம், எனக்கு அப்பாவோட நினைப்பாகவே இருக்குது, அப்பாவோட துணி ஏதாவது இருந்தால் கொடு, அதான் எல்லாத்தையுமே துவைச்சிட்டிங்களே அப்படின்னு. அப்போ அண்ணங்காரன் சொல்கிறப்பல, அப்பெல்லாம் இல்லையா, அப்பா படுத்த தலைவாணி இருக்குல்ல, அந்த தலைவாணி எடுத்துகிட்டு வான்னு அதோட 2 தலைவலி எடுத்துகிட்டு அந்த ஹோம் இருக்காங்களா அந்த வீட்டுக்காக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. காரில் வந்துட்டு இருக்கும்போது இவங்களோட அப்பா நினைவுகளை மறக்கவே முடியாது. அதை நினச்சி அண்ணங்காரனு என்னமோ சொல்லிட்டு வர, அவன் தங்கச்சி அதையே ஃபீல் பண்ணிகிட்டே காரில் வீட்டில் நாங்கள் ஒரு கல் இருக்கும், பட் அந்த கல்லை முட்டிடுவான். அதில் ஓரமாக கட்டினோன்னா அந்த வீட்டுக்குள்ளே வர போகும்போது அந்த வீட்டில் இவங்க வரவே இருக்கிறது. அதான் அந்த ஹோம் செக்ரட்டரியாக இருக்காங்கள, அவங்க அந்த இடத்துல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் அவங்க போலீஸை அனுப்புகிற ஒரு டீம் அனுப்புகிறவங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த வீட்டுக்குள்ளே அங்கே லாரான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் இந்த இவங்களெல்லாம் பார்த்துக்கிறது கார்டியன்ஸ் மாதிரி. உன் பேர் பைப்பா தானே அப்படின்னு கேட்டு, எப்படி நல்லா இருக்கியா அப்படின்ட்டு இந்த பையனை பார்த்து, உன் பேர் ஹேண்டி தானே நல்லா இருக்கியான்னு கேட்டு இவங்க பேர்லாம் எப்படி தான் எல்லாருக்கூடையும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. செல்ஃபி எடுத்து ஏற்கனவே இவங்க பேரெல்லாம் ஏற்கனவே அங்கே உள்ள ஒரு மேடம் எல்லாம் கிளியராக எங்களுக்கு சொல்லிட்டாங்களே. செல்ஃபி எடுத்துகிட்டு, இங்கே பாருங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கணும், நீங்கள் எவ்வளோ இருக்கலாம், நீங்கள் 3 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இங்கே போனால் அப்போ அங்கே ஒரு பூனை இருக்கும். பூனை இருந்தோன்னா அப்போ இங்கே கேட்கலாம், யார் ரொம்ப சந்தோஷப்படுவாள், பூனை கிட்டலாம் போகாது, பிடிக்காது, நீ புது இடம்ல அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காப்புல நம்ம அந்த லாரா. அவங்க பேசலாமா, இந்த பூனைக்கு கழுத்தில் எல்லாம் கட்டியோடு போட்டு வச்சுருப்பாப்புல. அதை பார்த்துட்டு அது ஒரு முக்கியமான ரோல் மாதிரி தான் நமக்கு காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இங்கே யாருக்குன்னா அந்த கீழே கார்பெட் போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல பிளாஸ்டிக் ஒட்டிருப்பாங்க. கேட்பேன், ஏன் ஆண்டி இங்கே பிளாஸ்டிக் ஒட்டி வச்சுருக்கேன்? இல்லை அது நான் சேஃபுக்காக தான், என் பொண்ணுக்கு முன்னாடி கண்ணு தெரியாது அந்த மாதிரி சொல்லி சமாளிச்சிருவா. அப்புறம் நம்ம இவங்க 2 பேரும் என்ன பண்ணலாம், வீடெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சுற்றி பார்ப்பாங்க. சுற்றி பார்த்தோன்னா இவங்கெல்லாம் பண்ண 2 பேருக்கு ஒரே ரூமில் கொடுக்காம தனித்தனியாக இது பண்ண பார்த்தா வெளியே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அதில் தண்ணி இல்லாமல் இருக்கும். அதுக்குள்ளே ஒருத்தர் நிற்பான். எனக்கு என்ன பண்ணால், அது நம்ம லாராவோட பையன். ஆமாம், அந்த பையன் ஓலிவர். அவன் என்ன பண்ணுவான், அது முடிச்சுட்டு அவனை போயிட்டு தூக்கிட்டு வந்து பூனையை வச்சுட்ருப்பான். கொடுக்க மாட்டான். அந்த பையனுக்கு வாய் பேச முடியாது, கண்ணு மட்டும்தான் தெரியும்.
கை சைகை எதுவுமே தெரியாது. அங்கே பார்த்துருந்தோடனே அவன் இவங்களை மறைச்சி பார்க்குறான், யாருக்கு புதுசாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க என்ன பண்ணுறாங்க, லாரா இவங்க வந்தால் 3 பேரையும் அளவு எடுக்கிறாங்க. யார் யார் எவ்வளோ உயரமாக இருக்கிறீங்களோ அந்த உயரத்தில் சொல்லணும் அளவு எடுக்கிறாங்க. முதல்ல பொண்ணுக்கு எடுப்பாப்புல, அதுக்கப்புறம் அவங்க அண்ணனுங்க எடுப்பேன், கடைசியில் தான் பையன் ஒருத்தனை வச்சுருக்காப்புல ஒலிவர், அவனுக்கு 3 பேருக்கு வந்து அளவு எடுக்காங்க, எவ்வளோ உயரம் இருக்காங்கன்னு பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா நமக்கு ஒன்றுமே தெரியல. பட் ஏதோ ஒன்று உள்ளே பண்ணுற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அவங்களெல்லாம் அளவு எடுக்கிறான். அளவு எடுத்து முடிச்சுட்டு அங்கே இருந்துவிட்டு அவள் சொல்கிறா, இதெல்லாம் எதுக்கு ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நல்லா முடிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எனக்கு நிறைய இருக்குது, எப்படியும் சந்தோஷமாக நீ இங்கேயே இருக்கலாம், எங்கேயும் போகக்கூடாது, இந்த பையனையும் உட்கார வச்சு எல்லா விளக்கமெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா நம்ம ஹீரோ கிட்ட, அதாவது அண்ணங்காரங்கிட்ட சொல்கிறாப்புல, அங்கே கண்ணாடிலாம் இது ஒழிஞ்சு கிடக்கு, நீ இதெல்லாம் எப்படி ரெடி பண்ண, அதெல்லாம் ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ரூம் கொடுத்துருக்காங்களே. சரி அவனுடைய ஜிம்மு அந்த எல்லாம் காரில் போய்ட்டு அந்த சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே 2 பேருக்கு ஒரே ரூம் கொடுக்காம அண்ணனுக்கு மேலேயும் தங்கச்சி சைடில் ஒரு ரூமும் கொடுப்பாப்புல. கொடுத்தோடனே அண்ணங்காரன் வந்து என்ன பண்ணுறான், சாமான் எடுத்து வச்சு, சரி நமக்குள்ளே கதவு ஃபுல்லாகவும் பூட்ட முடியாது, என்னப்பா வந்த உடனே நீ இது பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா. இல்லை நான் எல்லாம் உனக்கு ரூம்லாம் பிடிச்சி தான் இருக்குது, பரவாயில்ல நான் இங்கேலாம் இருந்துக்கிறேன், அப்புறம் என் தங்கச்சிக்கு வந்து நான் தனியாக வேறு ரூம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு, உனக்கு எந்த குழப்பமோ எதுவாக இருந்தாலும் என்னை நீ கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை லாரா சொல்லும்போது எல்லாத்தையும் கேட்டுக்கிறா. கேட்டுட்டு என்ன பண்ண கதை தெரிஞ்சு அங்கே போகிறாப்புல. அங்கே போயிட்டோடனே அங்கே தங்கச்சிக்காருக்குள்ள அவள் பட்டு தான் இவர் அப்போ கொண்டு வந்த எக்ஸசைஸ்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறான். பண்ண இவன் தங்கச்சிக்காருக்கு மேல் ரூம் கொடுத்துருக்கல, அவன் என்ன பண்ணுறாப்புல, அவளுக்கு தான் கண்ணு தெரியாது, அங்கே உள்ள புதுசாக வர பெட்டு அந்த இடம் டேபிளில் என்னென்ன இருக்குன்ட்டு அந்த கை சைக்கிளே வச்சு பார்த்துக்கிறா எங்கெங்கே இருக்குன்னா. அப்போ அப்பாவோட தலகாணி எடுத்து வச்சு அதில் படலாம் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறா. லாரா வந்து அந்த மணிக்கு இடையிலேருந்து இவங்க என்ன பண்ணுறா பொண்ணுன்னு கரெக்டாக நோட் பண்ணுறா. போட்டு முடிச்சோன்னா அப்படியே அந்த பொண்ணு அப்படியே அசந்து தூங்கிடுது. அதை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி சிரிக்கிறா, நமக்கு தான் பயமாக இருக்குது. அதை முடிச்சுட்டு இங்கே திரும்பி பார்க்கும்போது இங்கே தூரத்தில் நமக்கு காட்டுறாப்புல, இங்கே அப்படியே அந்த மங்கிட்டு அந்த ஃபோனு அந்த ஒரு வீட்டில் வந்து டிவியை போடுறா. டிவியை போட்டு பார்த்தோன்னா அந்த வட்டத்துக்குள்ளே இருந்து காட்சிகளில் அந்த டிவியை போட்டு அந்த பையனுக்கு தான் காட்டுறா. தான் பையனை வந்து அந்த பையனை காட்டுறா. அதுக்குள்ளே இதுலன்னா ஒரு சாத்தானை வர வச்சு அது மூலிமா ஏதோ சில விஷயங்கள் செய்கிறதுக்காக தான் இவ்வளோ பிளானு. தூக்கமே வரல, நம்ம அண்ணங்காரங்க தூக்கமே வராமல் இருக்குங்களா, சரி வெளியே வந்து என்னென்னு பார்க்கலான்ட்டு வெளியே வந்து பார்க்குறா. எளிமையை பார்க்க போகும்போதா தூரத்தில் வந்து நம்ம லாராவும் அவன் மகனும் என்ன பண்ணுறாப்புல, அந்த சைடில் ஒரு ஷெட் இருக்குது, அந்த பக்கமாக அவங்க நடந்து போகிறாங்க. அப்போ கேட்குறாங்க இவங்க என்ன இந்த நேரத்தில் போகிறாங்கன்னு. அதில் சீனை கட் பண்ணால் அங்கே உள்ள ஸ்விம்மிங் பூலில் சைடில் ரத்தம்லாம் இருக்கும், பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பாப்புல லாரா. அடிச்சுட்டு வானத்தையே மேலேயே பார்த்துட்டு இருப்பாங்க. இவனுக்கே ஒன்றும் புரியல. நம்ம ஹீரோனே வச்சுக்குமே, ஹீரோக்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறான், யோசனை பண்ணுறான், இங்கே வந்து தெரியாமல் மாட்டிக்கிட்டோமே, நம்ம இங்கேருந்து எப்போ போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரே இருந்துட்டு சரின்ட்டு துணி துவைக்கலான்ட்டு வருவான். அவன் யூரின் போயிருப்பான், அதை முடிச்சு துணி துவைக்கிறதுக்கு மிஷினில் உட்காந்துக்கிறோம். முன்னில் உட்காந்துன்னு அப்போ இந்த அப்பா அவனுக்கு வந்து வாயில் வந்து அந்த இது இருக்குது என்ன, அப்பா இறந்து போயிட்டோடனே பாத்ரூமில் வந்துட்டு அந்த சுவாசம் கொடுத்தோடனே அது நினச்சி பார்க்குறான். அது நினச்சி பார்த்தா இவனுக்கு இன்னும் அது நினச்சோன்னா பயங்கரமாக ஃபீல் ஆகிடும், இப்படிலாம் இருக்குமே அப்படின்ட்டு. அதெல்லாம் இவங்களுக்கு ஒவ்வொரு ஃபீல், அப்பா இறந்தது பெரியது, தங்கச்சிக்காரி பாட்டு நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு கண்ணு தெரியாதுல, அவள் என்ன பண்ணுவாள், அப்பாவோட தலைகாணி வச்சு படுத்துட்டு இருப்பா. இங்கே வந்தோடனே இங்கே ஓலிவர் வந்து கேட்குறாப்புல, சார் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நாங்கள் வெளியே போகிறோம் வரியான்ட்டு. அவன் வரலன்னுவான். அதோட என்ன பண்ணுவாப்புல, அண்ணனும் தங்கச்சியும் கூட்டிகிட்டு அவங்களோட ஃபேர்வெல் டே, அவங்க அப்பாவோட இறந்தது, அதுக்காக எல்லாத்துக்கும் வந்து இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அடக்கம் பண்ணுறதாக வராங்க. அப்போ என்ன பண்ணுறப்ப அந்த லாரா அந்த நம்ம ஹீரோடைய அப்பா இருக்கல அவருடைய தலைமுடியை நைஸாக வெட்டி அவன் வந்து கையில் வச்சுக்கிறான். ஏன் இந்த தலைமுடியை வெட்டுறான்னு நமக்கு தெரியல, எதுக்காக யூஸ் பண்ணலாம், நைஸாக தலைமுடியை எடுத்து கையில் வச்சுக்கிறாப்புல. வெட்டுறா பாருங்கள் தலைமுடியை எடுத்து, ஏன்னா இந்த சூனியம் பண்ணுவாங்களே சூனியக்காரி தானே, அதோட வெட்டி வச்சுக்கலாம். இங்கே அண்ணனும் தங்கச்சியும் அழுதுகிட்டு அப்பா வந்து போகிறோன்னா அப்போ தான் சொல்கிறாப்புல, எல்லாரும் அதெல்லாம் நீ கவலைப்படாதீங்க, ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் இறப்பு வரத்தான் செய்யும், அதனால் இது பண்ண நான் இருக்கேன் உங்களுக்கு பார்த்துக்கிறேன்னு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டு வந்து ஓலிவரை காட்டுறாங்க, அந்த கண்ணாடி இருக்கும், அந்த உள்ளுக்குள்ள அப்படியே அடித்து என்ன பண்ணுவான், அவன் கையிலே வந்து ரத்தமாகிட்டோன்னா மறுபடியும் வண்டியை குத்துறான்னா ஒரே குத்து தான். குத்தும்போது அவன் கையெல்லாம் வந்து ரத்தமாகிட்டோன்னா இதை பார்த்துக்கிட்டு இருக்க போகும்போது அப்படியே ரத்தத்தோடு வெளியே நடந்து போகிறான். அப்படி நமக்கே பயமாக இருக்குது. அந்த ரூமில் ராத்திரி போனாங்களே, அந்த ரூமு கதவை போய் தட்டுன்னு தட்டுறான், அந்த ரூமை திறக்கவே முடியல, பூட்டு போட்டிருக்கு. இவனும் சின்ன பையன் எப்படி அந்த ரூமை திறக்க முடியும். அங்கே பார்த்தா நிறைய கோழிலாம் வளர்க்குவாப்புல லாரா. அந்த கோழிலாம் வச்சு அந்த கோழி பார்ப்பான், அங்கே நிறைய இதெல்லாம் அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படும். அந்த பறவை பார்க்குற பார்வையே வந்து நமக்கே வந்து பயமாக இருக்கும். அப்போ தான் இது வந்து நம்மளோட ஹீரோடைய அப்பா வந்து கரெக்டாக அடக்கம் பண்ண போகிறாங்க. அப்போ எங்கள் அப்பாவுடைய முகம் எனக்கு கண்ணுக்குள்ளேயே இருக்குன்னு அந்த பையன் சொல்லுவான். என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் அப்படி தான், அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணாதீங்க, உங்களை கடைசி சொல்ல நான் பார்த்துக்கிறேன்,
பார்த்துக்கிறேன், நீங்கள் என் கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு இவளும் ஒரு முத்தம் கொடுப்பான் பாருங்கள். எதுக்கு அவருக்கு முத்தம் கொடுக்காது, எல்லாம் முத்தம் குடித்து அவங்களெல்லாம் அடக்கம் பண்ணிவிட்டு அங்கேருந்து காரில் ஏற்றிக்கிட்டு நம்ம லாரா என்ன பண்ணுறா, வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வரப்போது இவங்க பசங்க 2 பேர் வந்து ரொம்ப சுகமாக வராங்க. ஆனால் லாரா வந்து பயங்கரமாக இதுவாக பேசிட்டு, சரி நீங்கள் வாங்க வீட்டில் உங்களுக்கு நான் பார்ட்டி வைக்க போகிறேன்னு நல்லா ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வச்சுட்டு ஆட்டம் பாட்டம் எல்லாமே டான்ஸ் போட்டு ரெக்கார்ட் போட்டு ஆடிட்டு இருக்காங்க. இங்கே வெளியே இந்த ஒலிவர் பையன் மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்துட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் இருக்கும், அதை குடிப்பான், இவனு குடிப்பான், அவனு குடிப்பான், ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க. ஆனால் இவளுக்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியல. ஏன்னா இவனுக்கு வந்து அப்பாவுடைய சந்தோஷம், இறந்து போய்ட்டு அந்த துக்கத்தை மறக்கிறதுக்காக எல்லாம் இந்த சூனியக்காரி இருக்காளே அவள் பண்ணுற வேலை தான் இது. இவங்க 2 பேர் நல்லா குடிக்க வச்சு இவளும் குடிக்கிறா, அவனும் குடிக்கிறான். அவன் குடிச்சிட்டு டான்ஸ் பாருங்க, கோழியை வந்து ரக்கத்திங்குது அதை கூட காட்டுறான். காட்டிட்டு இவன் நாய்க்கு முத்தம் கொடுக்குறான். எல்லாமே அந்த வீட்டில் வந்து ஒரு செலிப்ரேட் பயங்கரமாக பண்ணுறான். பண்ண முன்னே தங்கச்சிக்காரி வந்து படுத்துடுறா. இந்த படுத்தோடனே இந்த அப்படின்னு லாரா மட்டும் அவங்க யோசனை பண்ணிட்டே இருக்கிறாப்புல, அடுத்து நம்ம என்ன செய்யலான்ட்டு. அப்போ இவங்க 2 பேர் மனம் விட்டு பேசிக்கிறாங்க. நான் வந்து இது கூட பிறந்த என் கூட பிறந்த தங்கச்சி கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு வந்து இன்னொரு ஒய்ஃபுக்கு பிறந்தவங்க தான் அப்படின்ட்டு அவள் கதையை சொல்லிட்டு இருப்பாள். சொல்லிட்டு வந்தோன்னே இவன் என்ன பண்ணுவான், நம்ம நல்லா ஹீரோ தூங்கிட்டு இருப்பான்ல, தூங்கிட்டு இருக்கிறத வந்து லாரா வந்து நைஸாக பார்க்குறா. ஆக இவன் நல்லா அசந்து தூங்குறானா அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணுவா, யாரும் செய்யக்கூடாத ஒரு சேலை என்ன பண்ணுவா, அங்கே போய் வச்சு என்ன பண்ணா, அங்கே ஒரு ஜக் இருந்து அவள் யூரின் பாஸ் பண்ணி என்ன பண்ணுறா, அதை நம்ம கொண்டு ஒன்று அது எதுக்கு பண்ணுறான்னு தெரியல அது நமக்கு. அவன் என்ன பண்ணுவான், அங்கேருந்து அந்த வாட்டரை கொண்டு வந்து அவன் படுத்து இருப்பானா, அவன் வந்து யூரின் பாஸ் பண்ண மாதிரி அவன் மேலே ஊற்றிடுறான். அவன் மேலே ஊற்றிட்டு இதெல்லாம் ஏன் பண்ணுறான்னு தெரியாது, சூன்யம் பண்ணுறதுக்காக செய்கிறான்னு நினைக்கிறேன். அதில் கொண்டு வந்து அவன் மேலே ஊற்றிட்டு என்ன பண்ணுறா, பேசாமல் போயிடுறாவா. போய்த்துட்டு ஏன்னா அவனே வந்து பெட்டில் வந்து யூரின் போன மாதிரி நமக்கு இருக்கணும் அப்படின்னால எடுத்துகிட்டு அவங்ககிட்ட ஃபோட்டோ இருக்கும்ல, அந்த மொபைல் எடுத்து பார்ப்பா. அப்போ அவனுடைய கண்ணை தந்து ஃபேஸ் வாஷெல்லாம் காட்டணுன்னா மொபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சுருவான். யார் ஃபோட்டோ, அந்த பையன் ஒலிவரை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான், அங்கே இருக்கிற பூனையும் எடுத்து வச்சுருக்கான், நாயை எடுத்து வச்சுருக்கான், எல்லாம் எடுத்து வச்சுருக்கான். இதெல்லாம் ஏன்டா எடுத்து அதை எல்லாத்தையும் அவன் டெலீட் பண்ணுறான். டெலீட் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு அவன் நினச்சிட்டப்ப தூரத்தில் அங்கே பார்க்க போகும்போது அந்த பையன் ஸ்விம்மிங் பூலில் இருப்பாப்புல. ஒலிவர் போய் ஸ்விம்மிங் பூலில் தனியாக அதை போய் பார்த்துருவாப்புல. இவங்க இந்த நேரத்தில் ஸ்விம்மிங் பூலில் போய் நிற்கிறான்னுட்டு அம்மா கறி பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்ல, அவனை கூப்பிட முடியாது, கூப்பிட்டா அவனுக்கு காது கேட்காதுல. அது என்ன பண்ணுவான், அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணால், சரி நம்ம கீழே அவனை போய் கூப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவன் அங்கே கீழே வருவான். கீழே வந்தவொடனே அவனை பிடிச்சி தூக்கிட்டு வந்து அவன் கையில் ரத்தம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அடிப்படலாம் அதெல்லாம் கடிச்சு சொல்லுவாங்க. இங்கே பாரு நீ கீழேலாம் போகக்கூடாது, பத்திரமா இருக்கணும் அப்படின்னு. அப்போ வெளியே வந்து கதவை தட்டுவாங்க. கதவு தட்டினோடனே அந்த இடத்துல பைப்பு ஒன்று திறக்கும், தண்ணி தன்னால் ஊற்றும். அப்போ இவங்ககிட்ட வந்து அந்த பேய் வந்து இவன் உடம்புல ஏறிடுச்சு. ஏறின உடனே அதையே காட்டணும், அந்த ஒலிவரை காட்டுறாங்க. உருவம் அப்படியே மாறி மாறி ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பேயாக மாறி அப்படியே மண்டெல்லாம் வெடித்து செதறி இது அம்மாக்காரி அப்படியே பார்த்து அசந்து போயிடுவோம். எல்லாமே ஒடிஞ்சு நொறுங்கணும் கண்ணாடிலாம். அப்போ பார்த்தோன்னா நமக்கு சக்தி நம்ம மயனுக்கு இருக்குன்னு. இங்கே தூக்கத்தில் எளிமையும் பார்க்குற அந்த ஹீரோ என்ன பண்ணுறான் பார்த்துட்டோன்னா, அவன் பெட்டில் போல் ஒன்றுக்கு அடிச்சிருப்பான்ல, அது இருக்குன்ட்டா சரி ட்ரெஸ்லாம் எடுத்து நம்ம துவைக்க ஃபோனை சுற்றி போடுவோம் அப்படி. அப்போ இந்த லாரா சொல்லுவோம், வேணாம் நானே துவைச்சிக்கிறேன் அப்படின்னா எப்படி நம்ம சொல்கிறது, என்ன இன்னும் இந்த பழக்கத்தை மாற்றவே இல்லையா அப்படின்னு சொல்கிறது. சின்ன பழமே ஒன்றுக்கு இருந்துட்டு இருக்கீங்களேன்ட்டு எல்லாம் பண்ணதே அவள் தான். அப்போ இந்த பையன் பாத்ரூமில் குளிக்க போகலான்னு நினைக்கிறான். குளிக்க போகலான்னு நினைக்கும் போது அவனுக்கு அப்பாவுடைய நினைவு தான் வருது. அப்பா பாத்ரூமில் இருந்தார்ல, அந்த செத்து கிடந்த அந்த ஃபோர்ஸ் தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்போ நம்ம இனிமேல் இதெல்லாம் வந்து வெளியே குளிச்சுட்டு இருக்க போகும்போது நம்ம ஒலிவர் மேலேருந்து பார்த்துருக்குறான். மேலே கண்ணன் மேலே கையை வச்சுருப்பானா டாட்டா காட்டுற மாதிரி இருக்கும். இவன் டாட்டா காட்டுவான். அதுவும் என்ன பண்ணுவான், அந்த ஆலிவர் உள்ளே இருப்பான், அவங்க வெளியே போயிடுவாங்களே. லாரா வேண்டிய வடா சாப்பிட்லான்னு வீட்டு ரூமில் கூப்பிட்டு வந்து சாப்பிட வச்சுருப்பான். சாப்பிட வச்சுருந்தா சரி கட் பண்ணி ஒன்று கத்தியில் என்ன பண்ணுவான், ஒரு ஸ்லேஸ் ஏதோ ஃப்ரூட் ஒன்று கட் பண்ணி சரி சாப்பிட்றா அப்படின்னு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், அந்த ஒலிவர் கத்தியோடு சேர்த்து வாங்கினான். கத்தியோடு சேர்த்து அந்த ஃப்ரூட்டையும் சாப்பிட்றான், அந்த கத்தியும் சேர்த்து கருமுன்னு கத்தியும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவன் பல்லெல்லாம் அப்படி பார்த்தா அம்ம ரத்த கலமாக இருக்கும். நமக்கே பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு சைக்கோ பயங்கரமாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. எல்லாத்தையும் விட்றா ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, வடா ஆஸ்பத்திரி போகலான்னு அவனை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ இழுத்துட்டு அந்த கோட்டை தாண்டிடுவான். கோட்டை தாண்டின உடனே அப்படியே வயிறு மேலும் கீழுமே அடிச்சிட்டு இருப்பான். வயிற்றை பார்த்தா வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு உருவம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். வாடா ஆஸ்பத்திரி போனவனை காப்பாற்றின. அதுக்குள்ளே வெளியே போன அம்மாவும் தங்கச்சியும் வண்டிலேருந்து வந்துடுவாங்க. வந்தோடனே டே என்னடா பண்ணிகிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே போடான்னு, ஏன்டா கோட்டை தோண்டி வந்தேன் தங்கச்சி கூப்பிட்டு உள்ளே போயிடுவான். அப்போ அம்மா கறி என்ன போடான், ஏன்டா கோட்டை விட்டு தாண்டி வந்தேன் அவனை அப்படியே அணைச்சி தூக்கிட்டு போய் ரூமுக்குள்ளே வச்சு அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பையனுக்கு வந்து ஒரு பழைய வீடியோ ஒன்று போடுறாங்க. அதில் அந்த வீடியோவை பார்த்த உடனே அதில் சில மந்திரங்கள்லாம் சொல்கிறான். சொன்ன உடனே இந்த பையன் அப்போது ஒரு பேய் மாதிரியே பேச ஆரம்பிச்சிடுவான். எனக்கு என்ன கூட்டிகிட்டு வந்த, ஏன்னா வெளியே போகிறேன்னா அப்படி தான் செய்வேன் இப்படி தான் செய்வேன்னு. அவன் கொத்தினோடனே டக்குன்னு இவன் என்ன பண்ணுவான், வாயை மூடிடுறான். வாயை மூடி நீ அப்படிலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வாயை
அந்த பேய் பாட்டு கத்துது, கத்த விடாமல் அவனை போட்டு அப்படியே வாயை போட்டு மூடிக்கிறாப்புல. நம்ம அந்த அவங்க அம்மா தான் மூடிக்கிட்டு அவன் கண்ணை அப்படியே வந்து அவன் நெத்தியில் வந்து மந்திரம் எழுதுனோன்னா அவன் சாந்தமாயிடுறான். என்னம்மா சத்தனம் வந்து கேட்குறாப்புல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணன் தங்கச்சியே நீங்கள் இந்த ரூமுக்குலாம் வரக்கூடாது, அடிக்கடி நான் சொல்லும்போது மட்டும் தான் வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பிச்சிடுறாங்க. கோவமாக பேசி அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிச்சோடனே அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி லாரா சொன்ன உடனே வந்துடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா அந்த ஃபோட்டோ இருக்கும். அப்போ அவனோட ஃபோட்டோ இருக்கும்ல, அந்த ஃபோட்டோ இறந்தாங்க அந்த ஃபோட்டோவுடைய முடியெல்லாம் எடுத்து அங்கே சவப்பட்டுருக்கும்ல அதில் வச்சு திங்க வச்சுருவாப்புல. அந்த பையனையே திங்க வச்சுருவான். திங்க வச்சுட்டுன்னா இங்கே பார்க்க இந்த பொண்ணுக்கு வந்து வெளியே பூனை காலம் தேட சொல்லியிருப்பாங்க. வெளியே போனால் அந்த கோடு ஒரு வீட்டை சுற்றி கோடு போட்டு வச்சுருப்பாப்புல, வெளியே எங்கேயும் போக முடியாது. அப்போ தன்னங்காரன் வந்து என்ன பண்ணால் சரி குளிக்கலான்ட்டு பாத்ரூமில் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறான், அவனுக்கு அந்த ஃபீலு குளிக்கிறான். பாத்ரூமில் வரும்போது சுற்றியும் பார்க்குறான். சுற்றி பார்த்தோன்னா சரி பாத்ரூமில் குளிச்சிருக்கும் போது அந்த பக்கம் ஒரு உருவம் தெரியுது. யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து பார்த்த உடனே அப்படியே பேயை காட்டினோடனே அப்படியே அரண்டு கீழே விழுந்துருவான் பாருங்க. அவன் பையங்கார விழுந்துட்டு அப்படியே நெத்தியில் பயங்கரமாக வழுக்கி வந்து பாத்ரூமில் பயங்கரமாக தலையில் அடிபட்டுரும். அடிபட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, அப்பங்காரன் முறைச்சி பாப்பாப்புல பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது. எப்பா இதெல்லாம் எப்படி தான் எடுத்தாங்களோ தெரில. அதோட ஆஸ்பத்திரியில் வந்து நினச்சி போட்டுட்டு அவனை அட்மிட் பண்ணிடுறாங்க. எல்லாம் லாரா தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறாப்புல. ஹாஸ்பிட்டலில் என்னை விடுங்க, என் தங்கச்சிக்கு ஆபத்திற்கு மழை பெய்யுது, ஆபத்திற்கு கத்த என்ன ஆபத்து இருந்தாலும் ஒன்றில் இங்கே தங்கச்சி பார்த்து என்ன பண்ணலாங்க ஒரு மாதிரி நடந்து போயிட்டே இருப்பாவ. நடந்து போயிட்டு வெளியே நல்லா மழை பெய்யும். இதை கேட்டுப்பல என் தங்கச்சிக்கு மழை பெஞ்ச ஆபத்துன்னு இந்த பையன் சொல்கிறத இந்த லாரா சூனியக்காரி கேட்ட உடனே அப்போ உடனே வீட்டில் ஸ்விம்மிங் பூலும் நிறைஞ்சி போயிடுது. ஃபுல்லாக ஸ்விம்மிங் காவலையே மழையில் நினைஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறா. இங்கே வந்து பார்த்தா என்னம்மா இருக்கிறா, இல்லை எங்கள் அண்ணனுக்கு எப்படி இருக்கு, அண்ணன் உங்கள் அண்ணன்லாம் நல்லா தான் இருக்கிறான், ஒன்றும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாப்புல. சமாதானப்படுத்தி நம்ம இன்னொரு வாரத்தில் வந்துடுவான்னு. அப்போ டிவியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒரு படம் மாதிரி ஒன்று போட்டிருக்குது. அப்போ இவன் வந்த உடனே லாரா நம்ம ஆஃப் பண்ணுறான். இல்லை ஆண்டி அதே போடுங்களேன், நானும் பார்க்குறேன், சத்தத்தை கேட்டால் நான் இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த டிவியை போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, அழகாக டான்ஸ் ஆடி சரிவா நம்ம மலையில் போய் ஆடுவோண்டு. மலையில் வந்தால் உயிருக்கு ஆபத்துன்றது தெரியும். அதை நினச்சி அவன் கனவுல வந்து அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தன்னுடைய மகள் இவ தான் கேத்தி. இந்த கேத்திக்கு என்ன பண்ணுவாப்புல, அவளுக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மழை பிடிச்சின்னா அவள் காதில் போட்ட அந்த தோடம் தொங்கட்டோன்னு இவள் வந்து என்ன பண்ணுறா, சூனியக்காரி இவளை தன் மகளாகவே நினச்சிக்கிறா. ஏன்னா இவளை பலி கொடுத்தா தான் தன் மகள் திரும்ப வருவான்னு அவளுடைய விருப்பம், அவளுடைய எண்ணம். அதனால தான் சைத்தானை வர வச்சு இந்த வேலை பண்ணிகிட்ருக்கா. அப்போ தன்னுடைய மகளோட ட்ரெஸ்ஸை வந்து நம்ம பைப்பாக்கு போட்டு மகளாகவே அனுப்பிடுறா. கடைசியில் இறந்து போயிருக்கிறத ஃப்ரீசரில் வச்சு தன்னுடைய மகள் இறந்து போனவளை ஃப்ரீசரில் வச்சுருக்க அவளை போய் மூக்கத்தோட வைக்கிறா, கையத்தோட வைக்கிறா. அவளுக்கு என்னத்தின்னு கண்ணு தெரியாத பொண்ணுக்கு அந்த அளவுக்கு இன் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் அவள் லிங்க் பண்ணுறா. எப்படியாவது வந்து தாமாக உயிரோடு வந்துடணும், இந்த பொண்ணை பலி கொடுத்துன்னு. இதை அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் வந்து பார்த்துட்டே இருந்தவொடனே அவனுக்கும் ஒரு ஆசை, அவனுக்கு அம்மா என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, அதை சுற்றி அவன் பார்த்துருக்கான்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, குளிக்கிறாங்க, தண்ணிக்குள்ளே மூழ்கி போகிறாங்கன்னா அந்த பழைய நினைவுகள்லாம் வருது. சரி நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆஸ்பத்திரிலேருந்து அண்ணங்காரனை வீட்டுக்கு கூப்பிட்டு வரப்பில். தங்கச்சிக்கார் நல்லா தூங்கிட்டு இருக்காப்புல. அண்ணங்காரன் தங்கச்சி தூங்கிட்டு இருக்காமா ஆமான்ட்டு அவர் நல்லா தூக்கத்தில் என்ன பண்ண சரி டிஸ்டர்ப் பண்ணாமல் தங்கச்சியை வந்து பார்த்துட்டு சரி நம்ம போகிறோம் நம்ம படுக்க போகலான்ட்டு அண்ணங்காரன் என்ன பண்ணுறான் பார்த்துக்கிட்டு அவளை இது பண்ணி ஒரு வாரம் பார்க்காம இருந்தான்ல. பார்த்தோன்னே அப்போ கனவு தான் தெரியுது. கனவுல வந்து அப்பா வந்து மகளை வந்து பார்த்து சின்ன வயசாக இருக்கும்போது கொஞ்சிட்டு இருக்காரு. அந்த ஃபீல் வருது, கனவு வருது. அதை அப்படியே வந்து அந்த ஆண்டிக்கிட்ட சொல்கிறாப்புல. சீனங்க கட் பண்ணால் நம்ம அந்த பையன் இருக்கான ஓலிவர் என்ன பண்ணுறான், அவனுக்கு அந்த பயங்கரமான ஒரு படத்தை போட்டு வச்சுட்டு சூனியக்காரி என்ன பண்ணுறா, அவனை வந்து அப்படியே மைண்ட் அவ்வளோ மாத்திரா, பேயை வர வைக்கிறா. பேய் வர வச்சோடனே நல்லா தூங்கிட்டு இருக்கோம் பாருங்கள். நம்ம பொண்ணு தூங்கிட்டு இருந்த உடனே பைப்பாக தூங்கிட்டு இருந்தேன். அப்படியே பார்த்துட்டு இந்த ஆண்டி வந்து பார்த்துட்டு அப்படியே ஓங்கி கன்னத்தில் ஒரே அடி குத்து தான் கண்ணில் குத்திட்டு வேகமாக ஓடி போயிடுறாப்புல. இல்லை நம்ம லாரா ஓடி போயிட்டு ஆகா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓடி போயிட்டு நல்லா பெருப்பி மாதிரி அடிச்சிருப்பான். அண்ணங்காரன் அடிக்கலாம் சென்டர் அடிச்சு வருவா. அப்போ உட்காந்து பார்த்துட்டோன்னா யாருமா என்ன கன்னத்தில் ஒன்று காயன்னு கேட்பான் அண்ணங்காரன். ஏன்டா நீ தானே ராத்திரி வந்து அடிச்சிருப்பேன். நான் எப்படின்னா அடித்தேன், நான் ரூமுக்கு நான் வரவே இல்லையே. தூரத்தில் பார்த்தா அந்த பையன் மலையில் நனைஞ்சிட்டு இருப்பான் ஓலிவர். அப்போ இவனுக்கோ டவுட் வருது, இவன் ஏன் மலையில் நனைஞ்சிட்டு இருக்கான்னு ஃபோட்டோ எடுக்க போவான். அப்போ ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும். ஃபோட்டோலாம் எடுக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம லாரா என்ன பண்ணுவான், அவன் ஃபோட்டோவை கீழே தள்ளி விட்டு ஃபோட்டோ உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். பொண்ணு தான் அவனை தான் சொல்லியிருக்கலாம் ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும். இந்த சண்டை வந்துட்டு என்ன பண்ணுவா, ரொம்ப அடிதடி இன்னும் பிடிச்சி கீழே தள்ளுறாப்புல. லாராவும் கீழே விழுந்துருவாப்புல. தங்கச்சிக்காரி ஒரு பக்கம், ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நாங்கள் இன்னும் ஒரு நேரத்தில் போயிட போகிறோம். அதுக்குள்ளே டேய் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீயும் ஒசக்கு நினச்சிட்டியா, இங்கேருந்து யாருமே தப்பிச்சே போக முடியாது, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீ இங்கே தான் இருக்கணும், உன் தங்கச்சி இங்கே தான் இருக்கணும், நான் சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும் தான் உன்னால் எங்கேருந்து போக முடியும் அப்படின்னா அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிருவா. ஃபோன் உடனே ஃபோன் உடச்சி அந்த ஃபோனில் வந்து உருவம் வந்து மாறி காட்டும். அதனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த ஃபோனை அவனை
கொடுக்க விட மாட்டான். 2 பேரும் சாந்தோன்னே இவன் பிடிச்சி அவளை 2 பேரும் முடிச்சுன்னு அண்ணங்காரன் போனால் வெளியே போயிடுறான். அப்போ தங்கச்சிக்காரி என்ன பண்ணுறான், நான் அது கோவமாக தெரியாமல் பேசிட்டப்பான்னு நேராக அந்த ஒரு மேடம் அனுப்பிச்சிருப்பாள். அங்கே வந்து அங்கே மிஸ்ஸிங்னு ஒரு ஃபோட்டோ இருக்கும். அது யாரும் அது ஓலிவரோட ஃபோட்டோ தான். அப்போ ஆக்சுவலாக ஓலிவர் வந்து இந்த லாராவோட மகனும் கிடையாது. அவனை கடத்தி வச்சுட்டு சூனியக்காரி வேஷம் போட்டு வச்சுருக்கா. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறா, வீட்டுக்கு வந்துன்னா அவன் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரும், நம்ம தங்கச்சியை கூப்பிட்டு வர போயிருக்கிறா. அவளை கூப்பிட்டு வரா, பையப்பா கூப்பிட்டு வந்துன்னா வா உங்கள் அண்ணன் எங்கே போயிருக்கான்னு தெரியல. அண்ணங்க என்ன பண்ண பால்லாம் விளையாண்டுட்டு அந்த கிளப் இருக்கும், ஸ்போர்ட்ஸ்க்கு வந்திருப்பான். இங்கே நேராக அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு மேடம் இருப்பாங்களே, அந்த மேடம் என்ன மேடம் 3 மாதம் தான் ஆகுது, ஆனால் அங்கே இருக்கிற அந்த லாரா மேடம் சரியில்லை, அங்கே நிறைய இதெல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் அங்கேருந்து வரப்போகிறேன்னு நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோடனே இங்கே பார்த்தா சின்ன பையனை பார்க்குறான். அவன் கீழே இந்த பால் இதெல்லாம் ஊற்றிக்கிட்டு ரத்த கலரியாக வந்துருப்பான். ஏண்டா இப்படிலாம் பண்ணுற நீ அப்படின்னு மகனை பார்த்து கேட்குறாப்புல. மகனை பார்த்துன்னா இவங்களுக்கு என்ன பண்ணுவான், அம்மாவே பிடிச்சி கடிக்க போய் 2 பேருக்குள்ளே சண்டை. அதாவது அம்மாவுக்கு முன்னே ஆக்சுவலாக இவனுடைய பையனே இவங்க கிடையாது. இவனை வந்து கடத்தி கொண்டு வந்து வச்சு மேலே பேய் இறக்கிருப்பலாம். அந்த பேய் வந்து நம்ம லாராவையே கண்ணெல்லாம் கடித்து அப்படி கையெல்லாம் துண்டாக்கி விட்டுரும் அவனுக்கு ஒன்று. அப்போ இதை ஸ்க்ரீனில் பார்க்குறாப்புல, இந்த மிஸ்ஸிங் பையன் தான் அந்த பையன் ஓலிவர். எல்லாத்தையும் ரூட் எடுத்துகிறான். இந்த பையன் அங்கே தான் இருக்கான்னு அங்கே பார்த்தா கோவத்தில் ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டையை போட்டு பயங்கரமாக கடிச்சிடுறான். இதெல்லாம் நம்ம போடக்கூடாது, கட்டையை கடிச்சிடறான். இந்த மாதிரி என்ன பண்ணுறான், கையில் அடிபட்டு போயிருக்கோம்ல, அவன் கடிச்சால அதை துணியெல்லாம் எடுத்து சுற்றிட்டு என்ன பண்ணுவான், அங்கேருந்து நம்ம எப்படியாவது இவன் என்ன பண்ணுவான், அப்பவும் மந்திரத்தை விட மாட்டான். ஏதோ மந்திரம் போட்டு ஒரு வாரு ஜி பூம்பானு கண்ணனுக்கு அந்த பக்கம் இருப்பா. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கா, ஏன்டா எப்படிடா பண்ண, நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா அப்படின்னு இவன் சூனியக்காரி எதுவும் மந்திரம் பண்ண மாதிரி வேறு மாதிரிலாம் பேசுகிறான். அவனை சொல்கிறான், அதெல்லாம் நான் போக மாட்டேன், அடங்க மாட்டேன் எதுக்குன்னு. கடைசியில் தான் மகப்படுத்திருப்பாள் அந்த பெட்ஷனுக்குள்ளேயே அது மேலே போய் இவனு போய் படுக்க போவான். அப்படியே அது இங்கே வந்து ஸ்கூலில் வந்து நடந்து இவருக்கு வந்து கண்ணை கட்டி வச்சுட்டு அங்கே ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கோம். அப்போ இந்த மேடத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடான். வந்தோன்னா ஏற்கனவே இங்கே வந்து அமுச்சு வச்சாங்க இங்கே. அப்போ வீட்டெல்லாம் காட்ட போகும்போது அப்போ வராப்புல, நம்மளை இவ்வளோ வீட்டில் கூப்பிட்டு வரோம், நம்ம ஹீரோ தான் அவளை கூப்பிட்டு வராப்புல. அந்த இடத்துல வரப்போ பார்த்தா அவனுடைய ஃபோன் எங்கேயோ தனியாக விழுந்துடும். அப்படின்னு விட மாட்டான், செவரு ஏறி மேலே குதிச்சு அங்கே வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணுவான். ஏன்னா அந்த மேடம் போய் வீடு செக் பண்ண போயிட்டாங்க. நம்ப மாட்டேறாங்க, வீடெல்லாம் கிளியராக இருக்குது, எல்லாமே இருக்குது, ரூம் தனி ரூம் இருக்குது, அவன் ஜிம் இருக்குது. அப்போ இந்த ரூம் ஒன்று இருக்குது, இருட்டு ரூமு. அப்போ காட்டுறாம சீனை கட் பண்ணிட்டான். அந்த மேடமும் லாரா வந்து காட்டுறாப்புல, இதில் தான் வந்து இந்த பொண்ணு தங்கியிருக்கா, அதில் வந்து அந்த பையன் தங்கியிருக்கான். ரூம்லாம் பார்த்தா நல்லா தான் கிளியராக இருக்குது, அவனுடைய எக்ஸசைஸ் பண்ணுற மிஷின் இருக்குது, நான் எல்லாமே கண்ணும் கருத்துமாக பார்த்துருக்குறேன்ட்டு அந்த கார்டு அந்த மிஸ்ஸிங்கிட்ட கார்டில் கூட அங்கே காட்டுறாங்க பாருங்கள். அந்த ரூமை வந்து திறந்த பார்த்தா அதுக்குள்ளே உள்ள டெட் பாடி இருக்கும். டெட் பாடினா என்னுடைய மக கேத்தியாக தான் அப்படியே ஐஸ் மாதிரி பதப்பட்டு வச்சுருப்பா, அடக்கம் பண்ணாமல் அதுக்குள்ளே வச்சுருப்பா. அவளை தான் மகளை உயிரோடு கொண்டு வருதான். அதை பார்த்து இந்த பையன் முத்தம் கொடுத்துருப்பான். யார், அவன் தம்பிக்காரன்ற அவனும் கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்கா. அதாவது இந்த சைத்தானை வந்து அவன் மேலே இறக்கி அவளை வந்து உயிரோடு ஆக்கிறதுக்கு தான் இவளை வெளியே அந்த சூனியக்காரி பண்ணிகிட்டு இருக்காப்பா. 2 பேரும் குறைஞ்ச பார்க்கவே நமக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அதை பார்த்து முடிச்சுட்டே சரி சரிம்மா ஒன்றும் உனக்கு பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. அப்பயும் அந்த பையன் ஒன்றை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள என்ன பண்ணுவாங்க, படிச்சு இன்னும் இங்கே வந்து தப்பிச்சா பார்க்குறேன்னு இவங்க 2 பேருக்குள்ள சண்டை. இங்கேயும் தப்பிச்சே பார்க்க முடியல, சூனியக்காரி இந்த அம்மாவையும் விடலை, அதிகாரின்னு கூட பார்க்காம அவளை பிடிச்சி அவங்க என்ன பண்ணாங்க, இந்த அம்மாவை தள்ளி விட்டு பொத்துலையும் தள்ளிட்டு இவ்வளோ தடியாக இருந்து ஒரே ஃபோர்ஸ் தள்ளிட்டு வெளியே ஓடிடுவாங்க. வெளியே ஓடி எழும்ப முடியாமல் இந்த கை வேறு அடிபட்டுருக்கா, எழும்ப முடியாமல் சாரா வந்து பண்ணலாம். அதுக்குள்ளே அந்த பையனும் வந்துடுவான். பையன் வந்து நான் சொன்ன முதல்ல நீங்கள் கேட்டிங்களா, அதை கொண்டு வந்து காட்டுறான். அந்த ஃப்ரீசரில் அந்த பொண்ணு இருக்குது, இந்த பையன் மிஸ்ஸிங்கான பையன் இருக்கிறான்னு. சரி வாங்க நம்ம சீக்கிரமாக போயிடலாம் அங்கேருந்து சொல்லிட்டு வேகமாக அந்த மேடத்தை கூட்டிகிட்டு என்ன பண்ணுறான், வண்டியில் ஏற்றிட்டு கொண்டு போய் அந்த கோட்டை தாண்டினோன்னா வண்டியில் ஏறுவாங்க. அங்கே வந்து பெருசாக காரை கொண்டு வந்து போட்டு அவ்வளோதான் அப்படியே ஏற்றி அப்படியே அந்த இடத்துல சாகடிச்சிடலாம். அந்த மேடம் அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துலையே அவனும் இறந்து போயிடுறான். ஆனால் கொஞ்சம் லேசான உயிர் இருக்கும். அப்போ கூட இந்த சூனியக்காரி அந்த ஆண்டி என்ன பண்ண வந்தது லாரா, அவனை எல்லாம் பார்த்து என்ன பண்ண மந்திரத்தெல்லாம் கையில் தடவிட்டு காலை வச்சு அமுக்கி தண்ணியில் மூழ்கி சாகடிச்சிட்றா. அடிச்சிட்ட உடனே இங்கே வந்து தண்டி அந்த அவனை தங்கச்சியை பார்க்க வர்றாப்புல பையனா அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கல. சரி அவளை நான் போய் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவோம், இன்றைக்கி ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்காக வந்திருந்தா. சரிவா நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். எங்கள் அண்ணன், உங்கள் அண்ணன் வீட்டில் பத்திரமா தான் இருக்கிறான், நாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு ஒன்றா அடித்த கண்ணை இங்கே பார்த்தா அங்கே தொட்டு பார்க்கும்போது அந்த ஒரு அவளுடைய அப்பாவை தொட்டு பார்த்தாலே அதனுடைய மூஞ்சி அந்த ஃபேஸ் தான் அவளுக்கு இன்னும் ஞாபகம் வந்துருக்கு, மைண்ட்லேருந்து மாறவே இல்லை. ஏன்னா இவள் பண்ணுற அந்த சூனி இது ஒவ்வொரு கையை கொண்டு வந்து அவளுடைய மகள் தொட வச்சால
எல்லாத்தோட வச்சுன்னு அந்த ஃபீலிங் இருக்குது. இவன் புரிஞ்சுக்கிற ஆகா நம்மளை வச்சு இவ ஏதோ பண்ணுறா, எப்படியா நம்ம இவங்ககிட்ட தப்பிச்சிக்கணும் அப்படின்ட்டு இந்த பொண்ணு முடிச்சா எங்கள் அண்ணனை நீங்கள் என்ன பண்ணிட்டுன்னு அவனை தெளிவிட்டு அங்கேருந்து ஓடப்போனா அவள் கதவை போட்டிடுவா. இவகிட்ட கண்ணும் தெரியாத அந்த பொண்ணுக்கு இருந்தாலும் தனக்கு தெரிஞ்சு அதை வச்சுட்டு அங்கே ஓடுறா இங்கே ஓடுறா, சுற்றி முற்றியும் அவளும் விடுற மாதிரி தெரியல, விரட்டி ஓடுவான். அங்கே பார்த்தா அந்த பையன் கீழே உளுந்து அடிபட்டு கிடப்பான். யாரா அவன் தான் அவன் தம்பிக்க ஓலிவர் அண்ணங்காரன் கிடப்பான். இதெல்லாம் அவள் பார்த்துட்டு ஏதோ இங்கே நடக்குதுன்றதை அவள் புரிஞ்சுக்கிட்டு சரி என்ன பண்ணலான்னு அந்த இடத்துல கிச்சனுக்குள்ள தான் அவன் நிற்கிறா. இந்த அம்மா வந்தால் இந்த அம்மாட்ட நம்ம எப்படி தப்பிக்க முடியுமா, உயிரை காப்பாற்ற முடியுமா, முடியலையா அப்படின்னால நைஸாக பேசிக்கிட்டு அப்படியே திரும்புகிறா. அப்புறம் கையில் ஒரு டப்பா இருக்கும், எடுத்து மூஞ்சில் அடிச்சுன்னு கரெக்டாக அவள் கன்னத்தில் பட்டு அடித்து போய் தள்ளாடிட்டு இருப்பாப்புல நம்ம லாரா. திரும்ப அங்கே கிடக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்கும் அப்படின்னு விட மாட்டா. கொடுத்துட்டு அந்த சட்டையை கிழிப்பேன். மகளுடைய சட்டை தானே அவள் போட்டிருக்கா, அதை கிழிச்சு அவளை சும்மா தரன்னு இழுத்து எங்கே இழுத்துட்டு வரேன்னா ஸ்விம்மிங் பூல்கிட்ட இழுத்துட்டு வா, இன்றைக்கி எப்படியாவது இவளை வந்து சாக அடிச்சுட்டு நம்ம மகளை வந்து உயிரோடு வர வைக்கணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணினா அந்த ஏதோ ஒரு கோட் வேர்ட்ஸ்லாம் போட்டு என்ன பண்ணுவா, சைத்தானை வர வைக்கிறது இவ்வளோ புறணும். அவள் இழுக்க அவள் போட்டிருந்த அந்த கோட்டும் உருவிடும். அதோட ஸ்விம்மிங் பூல் பையன் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. உள்ளே இழுத்துட்டு வந்து வாசலில் கரெக்டாக இறங்கினோடனே மேலே பார்த்து மந்திரம் ஓதிட்டு இருக்காப்புல லாரா. அதாவது தான் மகளை நினச்சி இவளை பலி கொடுத்துட்டோம்னா, இவளை பலி கொடுத்தா தான் மக உயிரோட வந்துடுறான் அப்படின்றதுனால அவள் ஒவ்வொன்றா சூனியக்காரி என்னென்ன சொல்லணுமோ மந்திரம் போட்டுட்ருக்கா. ஜெய் பூ ஜி உம்பா சொல்கிறோம்னா அந்த மாதிரி மந்திரத்தை போட்டுட்டு ஒன்றா என்ன பண்ணுறா, சரி இவளை எப்படியே தண்ணிக்குள்ளே அமுக்கி சாமி அடிக்கணும். அவள் இதெல்லாம் மூச்சு தண்ணி தண்ணியில் போட்டு அமுக்கணும் போது அவள் சொல்லியிருப்பாரு நீ அம்மானு கூப்பிட மாட்டியான்னு. அப்போ என்ன பண்ணுவா, அப்படி நான் போய்டும் அமுக்கணுன்னு அம்மா என்னை காப்பாற்றுங்க அம்மான்னு சொன்னோடனே அவளுக்கு என்ன பண்ணும், மனசு டக்குன்னு மாறிடும். மனசு மாதிரி தான் மக அம்மானு சொல்லலே, மக மாதிரி இவன் நம்மளை அம்மானு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறா, அவளை தண்ணியிலேருந்து தூக்கி அணைச்சிக்காப்புல. ஏன்னா அதே கண்ணு தெரியாமல் இருந்து அவள் நீர் வீழ்ச்சி அந்த ஸ்விம்மிங் பூலில் தான் அவன் மகளும் இருந்திருப்பா கேத்தி. அதை இவன் அம்மான்னு கூப்பிட்ட ஒரே ஒருனால இவன் வந்து நம்மளை காப்பாற்றலாம். அப்படி இருந்து இவன் என்ன பண்ணா, இவன் நம்ம தப்பிக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கீழே பொத்துலையும் தள்ளி விட்டு ஏறிப்போவான். இந்த பையன் இருக்கான இவன் விட மாட்டான். ஓலிவர் அவளை பிடிச்சிட்டு எப்படியாவது நம்ம சாப்பிடணும் அடிக்கணும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பான். அதெல்லாம் முடிஞ்சு பார்த்துட்டு இவன் பழைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் கூட நினச்சி பார்த்துட்ருக்கான். ஏன்னா தன்னுடைய மகள் கேத்தி இப்படி தான் இவ்வளோ அழகாக இருப்பா, இந்த மாதிரி வந்துருப்போவா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு பயங்கரமான மைண்டு ஓடிட்டே இருக்கும். லாராக்கு நினச்சி அழுவா. அதை இறந்து போடல நீ என்ன பண்ணுறதுன்னு, சரி நீ ஒன்று அழப்பணுன்னு அப்படியே அவளை இழுத்து தூக்கிட்டு வந்து நம்ம இதுக்கு மேலே நம்ம செத்து போய் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வராலோ அதே ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து தன் மகளே அப்படியே அந்த இறந்த பாடியை கொண்டு இங்கே வராப்புல. நம்ம ஹீரோனி அங்கேருந்து தங்கச்சிக்காரங்க இந்த பைப்பை ஓடி வந்து அங்கேருந்து கார் ஒன்று வரும், அந்த காரை நிப்பாட்டி அந்த காரில் அவள் ஏறுறா. இந்த பையன் ஓடி அந்த கோட்டை தாண்டி வந்தோடனே அவனால் அதுக்கு மேலே போக முடியாது. அதுக்குள்ளே போலீஸை போய் கூட்டிகிட்டு வந்தோடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாப்புல, லாரா அந்த இறந்து போன தன் மகளோடைய அப்படியே கட்டி பண்ணி ஸ்விம்மிங் பூல்லே அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்படியே போலீஸ் வந்து அவங்களையும் வந்து கைது பண்ணுது, இந்த பையனையும் கைது பண்ணுது. போலீஸ் அங்கே வந்துருச்சு. இதோட தான் படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.